அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி எல்லாரும் நடந்தே வராங்க. நில குளிஞ்சு வராரு சவுந்தரபாண்டி. அங்கே நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. எல்லா ஓட்டையும் இந்த தேர்தலில் அவங்க பரணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் எல்லாருமே குதிச்சுக்கிட்டு பரணி வாழ்க பரணி வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. பரணி நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொன்னதையும் நினச்சி பார்த்துட்டு வராங்க சவுந்தரபாண்டி. கோஷம் போடும்போது தர்மகர்த்தா பரணி பரணின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சவுந்தரபாண்டிக்கு அப்படியே காதில் ஈயங்காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கும் போல இருக்குது. போறாங்க நடக்கிறாங்க நிற்கிறாரு. என்னாச்சு காரில் ஏறுவா அப்படின்னு முத்துப்பாண்டி கூப்பிடுறாங்க. இல்லடா உனக்கு ஏதாவது குரல் கேட்டுதாங்கிறாங்க. எனக்கு எதுவுமே கேட்கலையப்பாங்கிறாங்க. எனக்கு கேட்டுதுடா, சாகிற வரைக்கும் இதுவே எனக்கு போதும் போல இருக்குது, என்னால தாக்கு பிடிக்க முடியாது, செத்துருவோம் போல இருக்குதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அத்தே என்னாச்சு மாமாவுக்கு போனவர் நிக்கிறாருன்னு கேக்குறாங்க ஏசிகே. அந்த ஆளு ஏற்கனவே கோட்டி பிடிச்சவர் எந்த நேரம் எப்படி இருப்பாருன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. போறாரு நிக்கிறாரு வாராரு என்னன்னு தெரியலையே, சரி நான் போய் கேட்டுட்டு வரட்டுவா அப்படிங்கிறாங்க ஏசிகே. அவங்க இருக்கிற கோபத்துல உன்னை அப்பனும் மௌனும் சேர்ந்து குறவலையை கடிச்சு துப்புனாலும் துப்பிடுவாங்க, நீ பேசாம நில்லடி அப்படிங்கிறாங்க. அவங்களோட குறவலையே அவங்களே கடிச்சுக்காத இருக்கிறது அதிசயமா இருக்கு. எவ்வளவு பெரிய பிளான் பண்ணியிருக்கிறானுங்க. அம்பட்டு குழந்தைகளுக்கும் பாம்பு வச்சு மிரட்டி இந்த சனியனை வச்சு கடத்தி என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கானுங்க. இல்லை 2 பேருமே வாய் திறந்து பேசுறதுக்கு அநேகமா 2 வாரம் ஆனாலும் ஆகலாம். லோசு பயிலுங்க அப்படிங்கிறாங்க சிவபாலன். ஏப்பா என்னப்பா ஒன்று கார்ல ஏறு இல்லைன்னா நடா அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. உனக்கு எந்த சவுண்டுமே கேட்கலையாங்கிறாங்க. எதுவுமே கேட்கலையப்பாங்கிறாங்க. சரி வாழை அப்படின்னு தலையை தோத்து போய் தொங்கிட்டு தலை குனிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி. அவங்களுக்கு பின்னாடி முத்துப்பாண்டி சிவபாலன் பாக்கியா இசுகி இவங்க எல்லாரும் வேற வழியே இல்லையே, குடும்ப உறுப்பினர்களாச்சே வந்துதான் ஆகணும் வந்துட்டாங்க. சண்முக வீட்டுல பரணி மாமா இந்தாங்க முதல் ஸ்வீட் உங்களுக்கு தான் கொண்டு போய் வைகுண்டத்துக்கு ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. ஏமா அரும்பாடு வெற்றியை சம்பாரிச்சது உன் புருஷ சண்முகம் தான், அவனுக்கு முதல்ல கொடு அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கு முன்னாடியே மதனிக்காக நான் தான் எல்லா இடத்துலயும் போய் நிறைய பக்கம் ஓட்டு கேட்டேன், எனக்கு இல்லையா முதல்ல அப்படின்னு கனி கேட்கிறேன். எல்லாருக்கும் இருக்குடி, ஒரு கிளாஸ் ஸ்வீட்டையும் நீ ஒத்தையவா திங்க போற, எல்லாத்துக்கும் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியான்னு கேட்கறாங்க வீரா. என்ன இருந்தாலும் முதல் ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அண்ணி, முதல் ஸ்வீட் எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. வீரா நீ சும்மா இரு, அவ சின்ன பிள்ளை, அவதான் முதல்ல சாப்பிடணுங்கிறாங்க. சொன்னாலும் சொல்லினாலும் முதல் ஸ்வீட் கனிக்கு தான் அப்படின்னு சொல்லி கனிக்கு கொடுக்குறாங்க. அண்ணி முதல்ல நீங்க ஊட்டி விடுங்க, அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற கனி ஆசையா அன்பா பாசமா பரணி இந்த ஸ்வீட்டை ஊட்டி விடுறாங்க. எல்லாருமே ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. முதல்ல அண்ணனுக்கு கொடுடி அப்படிங்கிற வீரா. நான் என்ன மாட்டேன்னு சொல்றேன், அவர் தான் சாரு தானே அப்பாவுக்கு கொடு தங்கச்சிக்கு கொடுன்னு சொல்றாரு, சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு கொடுக்குறாங்க. சண்முகமும் ஆசையா அதை எடுக்க போறாங்க. பரணி கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டு அவங்களே ஊட்டி விடுறாங்க. பரணிக்கு சண்முகம் ஊட்டி விடுறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஊட்டி பரிமாறிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வீராவும் கனியும் கை தட்டி ஆறாவரமா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாடி தாயே உங்க ரொமான்ஸ்ல என்ன மறந்துடாதீங்க, இன்னும் நான் ஸ்வீட் எடுத்துக்கவே இல்லை, எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறாங்க வீரா. அடியே மிச்சம் இருக்கிறதெல்லாம் உனக்கு தாண்டி இந்த அடி அப்படின்னு சொல்லி பரணி கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வெளியில ஆணி அடிச்சு ஏதோ வேலை பார்க்குறாங்க. அண்ணே யாரோ நம்ம வீட்டில் ஆணி அடிக்கிற சத்தம் கேட்குதுன்னு கனி சொல்றா. எல்லாம் நம்ம ஆளுக்கு தான். வீரா இன்னும் ஸ்வீட் எடுத்துட்டு அவங்களுக்கும் கொட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சண்முகம் வெளியில போறாங்க. அவங்களுக்கு பின்னாடி பரணி எல்லாம் போறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பரணி வந்து பாக்குறாங்க. எல்லாம் நல்லதுதான் நடக்குது, எல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. மறுபக்கம் சண்முகம் ஊராட்சி மன்ற தலைவர்னு போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் டாக்டர் பரணி தர்மகர்த்தா தலைவர்னு போட்டிருக்காங்க. ஆஹா சூப்பரா இருக்குது, இந்த ஐடியா இது வரைக்கும் எனக்கு தோணாம போச்சேங்கிறாங்க வீரா. ஐயோ அண்ணே இதெல்லாம் நமக்கு இந்த பெருமை தேவைதானா, மத்தவங்க வேணா நம்மள தர்மகர்த்தா பிரசிடண்ட்னு கூப்பிடலாம், நம்மளுக்கு நாமளே போட்டுக்கலாமான்னு கேட்கறாங்க. பரணி யார் வேணாலும் சொல்லட்டும் சொல்லாம இருக்கட்டும், ஆனா இதுதான் பிரசிடண்ட் வீடு இதுதான் தர்மகர்த்தா வீடுன்னு மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாமா, அதுக்காக தான் இந்த போர்டுங்கிறாரு. அது மட்டும் இல்ல பரணிமா, உங்க அப்பா இந்த வீட்டை தாண்டும் போதெல்லாம் இதுதான் பிரசிடண்ட் வீடு இதுதான் தர்மகர்த்தா வீடுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அடே அப்பா, அப்ப நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஏதோ இந்த பிரசிடண்ட் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குங்கிறாங்க பரணி. என்னடா நீ தான் எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தியான்னு காது தெருகுறாங்க. ஆமான்னு சிரிக்கிறாங்க. என்னடே திடீர்னு மலையேற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆமாண்டா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா சவுந்தரபாண்டி இப்ப தோத்து போயிட்டாரு, ஆனா சவுந்தரபாண்டிக்கு சரியான நேரம் குறிக்கணும்ல நம்மங்கிறாங்க. ஆளை எவ்வளவு சீக்கிரமா ஜெயிலுக்கு அனுப்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணுங்கிறாங்க. பரணி எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறேன்னு கேட்கறாங்க சண்முகம். அந்த ஆள் வெளியே இருக்கிற வரைக்கும் அவருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போனஸ், அவர் இனிமே ஜெயில மட்டும்தான் இருக்கணும், அதுக்கான ஏற்பாட்டை பார்க்கணும் சண்முகங்கிறாங்க. பதவி பிரமாணம் ஒன்று இருக்கு, பதவி ஏத்துக்கணும், அப்புறம் தானே நீ பதவிக்கு வந்து எல்லாமே முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எத்தனையோ இருக்கு, அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க. இல்ல சண்முகம் இப்பதான் உள்ள இருக்கிற நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது, அதுக்கான ஏற்பாட்டை செய் அப்படின்னு சொல்லிட்டு பரணி எங்கிட்டு போறாங்க. சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னத்தை இது வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஆட்டம் ஆடுவார்னு பார்த்தா இப்படி அமைதியா இருக்கிறாரேன்னு கேட்கறாங்க. புயல் வர்றதுக்கு முன்னாடி உலகமே நிசப்தமா இருக்குமா, அந்த அமைதி தாண்டி இதுங்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாங்கிறாங்க. முதல்ல புயல் வரப்போகுதா இல்ல அப்பாவோட மண்டை வெடிக்க போகுதான்னு நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க சிவபாலன். அடே இவன் ஒருத்தன் சும்மா இல்ல நீயே அப்படிங்கிறாங்க பாக்கியம். சனியன் எங்கல அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்கறாங்க. அவனை தான் கட்டி போட்டிருக்குல்ல, அவனை நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேங்கிறாங்க முத்துப்பாண்டி. சவுந்தரம் இப்ப எதுக்கு சனியனை கேட்கறேன்னு கேட்கறாங்க பாண்டியம்மா.
பக்காவா பிளான் போட்டு பிள்ளைகளை எல்லாம் கடத்தி வச்சு பாமெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன், டைம் பாமெல்லாம் செட் பண்ணி கொடுத்தேன். ஆனா இம்பட்டும் செஞ்சு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சனியனோட பேரனை அந்த சண்முகம் கடத்தினானா, அதனால இந்த குழந்தைகள் எல்லாம் அவன் விட்டுட்டானா. அதனால இப்ப நான் தோத்து போய் நிக்கிறேன்லக்காங்கிறாங்க. குழந்தைங்கள அவுத்து விடலாமா வேண்டாமான்னு என்ன எல்லாம் கேட்டிருக்கணும். அவன் பேரனை கடத்தினால இப்ப என்னை தோக்கடிச்சிட்டானேங்கிறாங்க. ஆமாப்பா, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறாங்க முத்துப்பாண்டி. இல்ல அவன் பேரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் காப்பாத்தலைன்னு சொன்னா அவனுக்கு என்னத்த சொல்றதுங்கிறாங்க பாண்டியம்மா. அவன் பேரை சாகட்டுமுக்கா, செத்த என்ன அப்படிங்கிறாங்க சமுத்திரபாண்டி. உலகத்தில் இல்லாத பேரனா அவன் பேரன் இப்ப என்னை சாகிற மாதிரி எல்லாம் கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டான் அந்த சனியை. முத்துப்பாண்டி இன்னமும் தாமதிக்க வேண்டாம், அவனை உசுரோட கொண்டாட வேண்டாம், போய் பணமாவே கொண்டா, போ போ சீக்கிரம் போ அப்படிங்கிறாங்க சமுத்திரபாண்டி. அடி ஆத்தி, என்னது இது, என்னங்க இது, உங்க கூடவே அந்த சனி என்ன நாயா உழைச்சதுக்கு அவர் இப்ப நீங்க சாவடிக்க போறீங்களான்னு கேக்குறாங்க பாக்கியம். ஆமா, அவனை சாகடிக்க தான் போறேன், இப்ப காத்தா போய் சாக போறான்ல, இப்ப என்ன செய்ய போறான் அப்படிங்கிறாங்க சமுத்திரபாண்டி. ஐயோ என்னது, இதை தடுக்க முடியாது போல இருக்குதுன்னு பாக்கியமே எஸ்கியும் வாய் மேல கை வைக்கிறாங்க. கண் எடுத்துக்கிட்டு போறேன், சனியனை பணமா அள்ளி போட்டுக்கிட்டு வரேன்ட்டு போறாங்க. எங்க கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு எஸ்கி தடுக்கிறாங்க. எங்க அவர் தான் அறிவில்லாம பேசுறாருன்னா நீங்களே இருக்குங்க, கொலை பண்ண போறேன்னு இப்ப கன் எடுத்துட்டு போறீங்க, வேண்டாங்க விட்டுருங்கிறாங்க எஸ்கி. வழிய விடல எஸ்கிங்கிறாங்க முத்துப்பாண்டி. அண்ணே மறுபடியும் சொல்றேன், இவர் பேச்சை கேட்டு நீ கொலகாரன் ஆயிடாத, உனக்கு இப்ப பதவியும் இல்லை, இப்ப மறுபடியும் கொலகாரன் ஆகி ஜெயிலுக்கு போயிடுவேன், இவர் பேச்சை கேட்காதுன்னு சிவபாலன்னு சொல்றாரு. ஜெயிலுக்கு போறது இவர் இல்ல, நீ தான் யோசிச்சு பண்ணுங்கிறாங்க சிவபாலன். பாக்கிய சிவபாலனுக்கு நேரம் முத்துப்பாண்டி நீட்டுறாரு. இங்க பாருடா, இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறாரு முத்துப்பாண்டி. அப்பன் சொல்லிட்டு வேற யாரையும் கண்டுக்காத, போடா போய் சனியனை பணமா கொண்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. முத்துப்பாண்டியும் சரின்ட்டு போறாரு. இங்க ஏற்கனவே அவனுக்கு வேலை போச்சு, பதவி போச்சு, இப்ப கொலகாரனா மாத்தி ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களான்னு கேக்குறாங்க பாக்கியம். ஆமா, ஒழுங்கா வேலைக்கு போனவர் உங்களால தானே இப்ப சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கினாரு, பெத்த பையனோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்க போறீங்களா, இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எஸ்கே கேக்குறாங்க. என்ன பெரிய வாழ்க்கை நாசம், வேண்டான்னு சொல்லுங்க, அவன் முட்டா பையன் முரடனுங்க, சனியனை கொண்டு போட்டாலும் போட்டுருவான், பெரிய முரடன் போட்டு தள்ளிட்டு வரட்டுங்கிறாங்க சமுத்திரபாண்டி. போச்சு போச்சு எல்லாம் போச்சு, இந்த மனுஷன் நெசமாலுமே பைத்தியக்காரன் ஆயிட்டு, இந்த பாண்டி பையில யாரால தடுத்து நிறுத்த முடியும், இப்ப என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு பாக்கி அழுகுறாங்க. விடுமா, அந்த பக்கம் போனா சாணியில வலிக்கு விழுந்துருவேன்னு தான் சொல்ல முடியும், இல்ல நான் சாணிக்குள்ள தலைகீழ அப்படியே நின்னுதான் பாப்பேன் அப்படின்னு என்னமா பண்ண முடியுங்கிறாங்க. கொலையும் பண்ணிட்டு 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாதான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும், களி திங்கிட்டுங்கிறாங்க. ஆனாலும் பாவம் தான், இந்த சனி என்ன இவர் கூட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சவர் தான், இருந்தாலும் ஒரு உசுரை கொள்றது பாவம் இல்லையாங்கிறாங்க பாக்கியம். ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல, யாரை வச்சு இப்ப பாண்டி பையில நிப்பாட்டுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையடா. அத்தை கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு சொல்லி பாக்கியும் எஸ்கியும் சமையல் கட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கமா சவுந்தரபாண்டி அப்படியே நிலதடு மாதிரி அவர்த்தையே உட்காந்துக்கிறாங்க. இல்லை சவுந்தரம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பாண்டியம்மா கேட்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாண்டியம்மா பயந்து போய் நிற்கிறாங்க. அச்சோ இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சான்னு பயந்துட்டு நிற்கிறாங்க. எஸ்கி சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சண்முகமும் பரணியும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என்னது எஸ்கி தான் ஃபோன் பண்ணுறா, என்னாச்சு தெரியலையே அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க. எஸ்கி அங்கே என்ன நடக்குதுங்கிறாங்க. அண்ணன் இந்த வீட்டில் நிலவரமே சரியில்லைங்கிறாங்க. ஆமாம், எலெக்ஷனில் தோத்தா இலவு வீடு மாதிரி தான் இருக்கும், வீடு வீடாக இருக்காதுங்கிறாங்க சண்முகம். வீட்டில் தீபாவளி மாதிரியா கொண்டாட முடியும், சரி உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு கேட்குறாங்க. அண்ணே மாமா தோத்ததுக்கு சனியன் தான் காரணமா, சனியை எல்லா பிள்ளைகளையும் விட்டுட்டாரோ, அதனால தான் மாமா தோத்துட்டாரோ. பைத்தியக்காரனா இருந்தாலும் பேரனை கடத்தி வச்சா அத்தனை பண்ணுவான் அப்படிங்கிறாங்க சண்முகம். அதுக்கு தானே சனியனை பணமா கொண்டுகிட்டு வர சொல்லி துப்பாக்கியை கொடுத்து என் வீட்டுக்காரரை மாமா அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க எஸ்கே. அண்ணே தயவு செய்து ஏதாவது செஞ்சு நிப்பாட்டுனே அப்படின்னு எஸ்கே அழுகுறாங்க. இல்லை அந்த சனியன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, அந்த சனியா அப்படித்தான் சாகணும், சாகிட்டு விடுங்கிறாங்க. சண்முகம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க பரணி. இல்லை எஸ்கே, சனியனை கொண்டா உன் புருஷன் தான் ஜெயிலுக்கு போவான்னு அறிவு கடவா இல்லாத தெரியுறான்னு கேட்குறாங்க சண்முகம். ஏற்கனவே அவன் பேர்ல விசாரணை இருக்குது இல்லை, தண்ணி எங்களை மருந்து கலக்குனால அதுக்கே ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குது, அவ கழிதிக்கணும்னு விதி இருக்கு, அதை ஒன்றும் தடுக்க முடியாது, அதை விடல அப்படிங்கிறாங்க சண்முகம். ஆனா எப்படி பார்த்தாலும் நீ சனியனை காப்பாத்துனே அப்படின்னு எஸ்கே எழுதுறாங்க. போன பிடிங்கி பேசுறாங்க. சண்முகம் என்னல பேசிட்டு இருக்கிற, முத்துப்பாண்டி வெளியில இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் உன் தங்கச்சியோட சந்தோஷமா வாழ்வான்ல, அவன் தான் முட்டா பையன், கொஞ்சம் அறிவு வந்தாலும் எஸ்கையை கொண்டாடி வச்சுக்கோ, அவளோட வாழ்க்கைக்காவது நீ தயவு செய்து தடுத்து நிறுத்துடா சண்முகம். அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது, அவன் அனுபவிக்கிட்டேங்கிறாங்க. போன பிடிங்கிறாங்க பரணி. அம்மாவா எஸ்கையான்னு கேட்கறாங்க. நான் தாண்டி உங்க அம்மா தான் பேசுறேங்கிறாங்க. பாக்கி முதல்ல அழுகாத, என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. பாக்கியம் எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. சொன்னது எல்லாம் கேட்டு முடிச்சு டே பாடா போலாங்கிறாங்க. எங்கேன்னு கேட்குறாங்க. டே நீ சொல்கிறேன் பாடா போலாங்கிறாங்க. இவ ஒரு பைத்தியம்னா இவன் அண்ணன் ஒரு பைத்தியம், அவன் அப்பா ஒரு பைத்தியம்னு சொல்லி முனவிக்கிட்டே எப்படியோ சண்முகம் கூட்டிட்டு போகிறாங்க. சனியன் விரச்சு கோழி ஓடி வர மாதிரி முன்னாடி ஓடி வராங்க. முத்துப்பாண்டியும் அப்படியே விரட்டிக்கிட்டு வராரு. நில்லுடா உன்னை கொலை பண்ணுறேன்னு எங்கள் அப்பனுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, நில்லுடா நில்லுடான்னு முத்துப்பாண்டி ஓடுறாங்க. உங்கள் குடும்பத்துக்கு நாயா உழைச்சிருக்கனே அதுக்கு கிடைச்ச பரிசானுக்கிட்டு ஓடுறாரு சனியா. உனைய சொல்றதுல தப்பே இல்லடா அப்படின்னு 3 குண்டு பாய்ச்சிடுறாங்க. 3 குண்டு ஏதோ தவறுதலா போய் எங்கெங்கயோ உழுந்து பரணி 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது ஏண்டா இப்போ ஏதோ வெடிக்கிற சத்தம் கேட்டுதல்லன்னு கேட்குறாங்க பரணி. அது ஒன்றும் இல்லை, நீ எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டியல, அதான் அந்த வெட்டுக்கிளி ஏதாவது வேட்டு வச்சிருப்பாங்கிறாங்க. அது இல்லடா இது ஏதோ வேற ஒரு சவுண்டுங்கிறாங்க பரணி. வேற என்ன சவுண்டு எனக்கு ஒன்றும் அப்படி கேட்கலிங்கிறாங்க சண்முகம். சனியன் தப்பச்சம் பொழச்சன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி கையில் இந்த துப்பாக்கியில் குண்டு இல்லை. சனியன் வந்த வேகத்தில் சண்முகத்தோட வண்டியில் மோதிடுறாங்க. என் வண்டி தான் கிடச்சிதான்னு கேட்குறாங்க சண்முகம். சண்முகம் என்னோட உயிரை காப்பாற்றி என்னை காப்பாற்று சண்முகம்னு கெஞ்சுறாரு சனியன்.
உனக்கு புண்ணியமா போகட்டும் சண்முகங்கிறாங்க. என்ன போலீஸ் உன்னை தேடுதாங்கிறாங்க. ஆனா இப்போ போலீஸ் இல்ல. ஆனா போலீஸ் தான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமாவா இல்லையா? ஏதோ ஒன்று புரியுற மாதிரி சொல்லுங்கிறாங்க. முத்துப்பாண்டி என்னை கொல்றதுக்கு விரட்டுறாரு. நான் குடும்பஸ்தன், என்னை காப்பாத்துங்க பாப்பானுங்கிறான்னு கெஞ்சுறாங்க. முத்துப்பாண்டி கையில மாட்டினேன் என் சோழியை முடிச்சிருவாருங்கிறாங்க சனியன். சரியா தானே செய்யறான். தானே ஊருக்கு நல்லதுங்கிறாங்க சண்முகம். சண்முகம் அப்படியெல்லாம் சொல்லாத சண்முகம். தண்ணியில வெஸ்த கலந்த பரதேசி தானே நீ அப்படின்னு பரணியும் 2 திட்டுறாங்க. நான் கலக்கினாலும் எப்படியாவது கலந்துருப்பாங்க. உன் மச்சான் என்ன துட்டு தலை பாக்குறான். காப்பாத்து சண்முகம்னு கெஞ்சுறாரு. வேணாலும் விழற சண்முகங்கிறாங்க. டே என் காலில் எதுக்கு விழற? உன்னை சொல்றானே அவன் காலில் போய் உழுகுங்கிறாங்க. சண்முகம் இப்ப நீ நினைச்சா மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும். இல்லைன்னா என்ன விரட்டி விரட்டி சுற்றுவாங்க சண்முகம். காப்பாத்துங்கிறாங்க. சண்முகம் ஏதாவது பண்ணு. முத்துப்பாண்டி இவனை கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிருவான். எப்படியாவது இவனையும் காப்பாத்தின மாதிரி இருக்கட்டும். முத்துப்பாண்டியும் ஜெயிலுக்கு போக வேண்டாம். ஏதாவது பண்ணடா சண்முகம்னு கெஞ்சுறாங்க பரணி. சரி ஏலே சனியா, நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையா பதில் சொன்னேன்னா உன்னை நான் காப்பாற்றுவேங்கிறாங்க. கேளுங்கிறாங்க சனியா. அந்த கோயில் நகையெல்லாம் உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமில்ல. இப்போ உனக்கு உயிர் வேணுமா வேண்டாமாங்கிறாங்க. ஐயோ எனக்கு வேணுங்கிறாரு. அப்ப சொல்லு என்ன யோசிக்கிறேங்கிறாங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்கிறாரு. சரியான்னு தெரியுங்கிறது எங்களுக்கும் தெரியும். யோசிச்ச அப்புறம் நாளைக்கு உனக்கு பாழ்த்தானுங்கிறாங்க. மௌனமா இருக்க. அப்ப மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே. உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு தானேன்னு கேட்குறாங்க. சரி சனியா, நீ அந்த உண்மையை எங்ககிட்ட சொல்ல வேண்டாம். நான் சொல்ற விஷயத்த நீ முத்துப்பாண்டிக்கிட்ட அச்சு பிசுக்காம அப்படியே சொல்லு. உன்னை அவ தொடவே முடியாதுங்கிறாங்க. சனியனும் என்னன்னு கூர்ந்து கேட்குறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரகசியத்தை சொல்றாங்க. சனியனும் கேட்டுட்டு ஆஹா அருமையான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்கிறாரு. முத்துப்பாண்டி பின்னாடியே துப்பாக்கியோட ஓடி வராரு. இல்லை என்னடா இது, நீ அவங்ககிட்ட உண்மையை வாங்காம ஐடியா கொடுத்து அனுப்புறேன்னு கேட்குறாங்க பரணி. இல்லை பரணி, நான் கொடுத்த ஐடியாவை கேட்டுட்டு தைரியமா ஓடுறேன்ல, அந்த நகை இருக்கிற இடம் சனி எனக்கு தெரியுங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சல்லங்கிறாங்க சண்முகம். இப்போ அவனை பிடிச்சி நம்ம கேட்டோம்னா அவன் உயிர் பயத்தில் சொல்லவே மாட்டான். ஆனால் ஆஞ்சு ஓஞ்சு போய் சலிச்சு போய் உட்காந்துருப்பான் பாரு. அப்போ பிடிச்சி கேட்டோம்னா அவன் உண்மையை சொல்லித்தான் ஆகணுங்கிறாங்க. இல்லை பரணி, இனி நம்ம ஆட்டம் ஆரம்பமாக போகுது இல்லைங்கிறாங்க சண்முகம். சண்முகம் பரணியோட ஆட்டத்துக்கு சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி எப்படியெல்லாம் ஆடி களைச்சு ஓஞ்சு அவங்களும் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம்.